இந்த இரவு நாம் ஒன்று சேர்றதுக்கான இரவு. இப்படி பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? என்னோட மனசெல்லாம் அப்படியே உன்னோட அழகில், நான் எப்பவும் உன்னோட அழகில் மயங்கி போகணும்னு நினைக்கிறேன். நீ எப்படி இங்க? நான் நிரந்தரமா நாகலோகத்தை விட்டுட்டு இங்க எதுக்காக? ஏன்னா என்னோட ஆசைன்ற படகு கரையில சேர்றதுக்கு முன்னாடி மூழ்கிடுச்சு. விக்ரம் எனக்கு சொந்தம் இல்லை. நாகமா இருந்த அவர் மனுஷன். நாகமா இருந்தவன் மனுஷனா மாறிட்டானா? குருதேவா, நீ கவலைப்படாத. விக்ரம் மனுஷனா மாறி இருக்கலாம், ஆனா விக்ரமும் மதுபாலவும் தன்னுடைய குழந்தைய பார்க்க முடியாது. வேதாள், போ, 2 பேரையும் கைது செய்து இங்கு கொண்டு வா. விஜய்ஸ்ரீ, விஜய்ஸ்ரீ! என்னோட அரண்மனைக்குள்ள திருட மாதிரி நுழைஞ்சிருக்கே, யார் நீ? வேதாள் நாட்டோட ராஜா வேதாள். மதுமாலாவும் விக்ரம் சிங்கும் எங்க இருக்காங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது. நீ போய் சொல்ற. விக்ரம் நாகத்துல இருந்து மனுஷனா மாறிட்டான். நாகமா இருந்த விக்ரம் மனுஷனா மாறிட்டானா? கேட்டியா மகாராணி? பாத்தியா? என்ன, எங்க பையன் சரியாயிட்டானா? எங்க என் பையன்? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? மரியாதையா சொல்லு, உன் பையன் எங்க இருக்கான்? இப்ப சொல்றேன், காவலாளிகளே. உன் உத்தரவை கேட்க யாரும் இங்க கிடையாது. அரண்மனை முழுக்க ஏன் ஆளுங்க. இவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க, கூட்டிட்டு போய் சிறையில் அடையுங்க. விடுங்க எங்களை. விக்ரமே உங்களை காப்பாற்ற வருவான். என் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி போவான்னு பாக்குறேன். அப்புறம் நீயும் என் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. நீ வேதாள்னா நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். தயாரா இரு. யாருக்கிட்ட? மகாராஜா, மகாராஜா, முதல் நாள் என்னாச்சு? நாடி நின்று போச்சா? முதல் நாள் போய் சேர்ந்துட்டாரா? அப்பா, நாங்கள் போகிறதுக்கு உத்தரவு கொடுங்க. போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. வரோம்ப்பா. வா மது. ஐயோ அப்பா, எப்ப விட்டுட்டு போயிட்டாருப்பா. உங்க அப்பா போயிட்டாருப்பா, நம்மள இந்த நிலைமையில விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாருப்பா. மொட்டை நம்ம பண்றது நானு. கண்ணா, உங்க அப்பா வீட்டுல மெத்தையில தூங்குவாரு, இன்னைக்கு கட்டையில தூங்குறாரப்பா. அதுவும் நான் கொண்டு வந்த கண்ணா ஜெகன், அழாத. மைனா, நீ அழாதமா. நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. இவன் சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்கான். அழாதப்பா. அப்பா நரகத்துக்கு போயிட்டாராமா? நரகம் இல்லப்பா, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. ஐயா, ஒரு வேளை சொர்க்கத்துல அவருக்கு இடம் கிடைக்கலன்னா அவரு திரும்பி வந்து. இல்ல, ஒருத்தன் செத்துட்டானா செத்ததுதான். அப்பா தலையில விளையுது இந்த பகுதி இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டோம் மாமா. அட வேண்டாப்பா கண்ணா, அதை எடுத்துறாத. அவரு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, நான் எப்போது செத்து போயிட்டேன்னா என்னோட பகுதியை மட்டும் அவுத்துறாதீங்கன்னு சொல்லுவாரு. ஐயோ சுவாமி. உங்க அப்பாவோட இந்த மீச ஒரு வீர மீச. ஏன் இந்த மீச உனக்கு பிடிக்கலையா? ஏய் நமுடா, ஏய் நில்லுங்க, நில்லுங்க சொல்றேன்ல, நில்லுங்க. ஏய் நமுடா, ஏய் மைனா, ஏய் நில்லுங்கப்பா. ஏய் தயவு செய்து போவாதீங்க, நில்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கல்ல. ஏய் நமுடா நில்லு, போவாத. ஏய் தம்பி விக்ரம், நாகமா இருந்த நீங்க மனுஷனா மாறிட்டீங்களா? மதுமாலாவோட பக்தினால தான் எனக்கு புது வாழ்க்கை கிடைச்சது. சரி, வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியம் தானே? எங்க நல்லா இருக்காங்க இளவரசே. மகாராஜா மகாராணிய வேதாள் நகருக்கு கூட்டிட்டு போயிட்டான். என்ன? வேதாளா? ஆமா. அந்த துரோகிங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் பதிலடி கொடுக்குறேன். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மதுமாலா, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நான் விடுதலை செய்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை. மதன், நீ மதுபாலாவை ஜாக்கிரதையாக பார்த்து. நான் சீக்கிரத்தில் வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. ஐயோ பேய், ஐயோ பேய், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ பேய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, 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 பேய்.
பேய், ஏம்மா, பேய். ஏய், கண்ணா, யார் வந்து தட்டினாலும் கதவை திறக்காத. திறக்க மாட்டேன். ஐயா, ஐயா, இங்க வாங்கல. ஐயோ, வாயா. மனசு என்ன சொல்லுதுன்னா, என் புருஷன் இந்த வீட்டுக்கு நிச்சயமா வந்துருவாரு. இல்ல இல்ல அப்படிலாம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அவனை முழுசா எரிச்சிடுறேன். அப்புறம் எதுக்கு சுடுகாட்டுல இருந்து ஓடி வந்து? உனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் வீட்டுக்கு வரட்டும். இருந்தாலும் ஐயா, நான் சொல்றது கேளுங்க. என் புருஷன் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டாரு. ஒரு நிச்சயமா என்ன தேடி வழி சொல்லுங்க. வழி இருக்கு. வயிறு நிறைய சாப்பாடு. அம்மா, சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடலாமா? ஜெகன், என்ன செய்யணும் சொல்லுமா? அவர் சொல்ற மாதிரியே செய்ப்பா. இதோ கொஞ்ச நேரத்துல தயார் பண்ணிடுறேன். சாப்பிடுங்க. நல்லா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, பேய் வந்துருச்சு. ரொம்ப நான் செத்துட்டேங்கிற சந்தோஷத்துல இனிப்பா சாப்பிடுறீங்க. உங்களுக்கு இருக்கு பாரு. பேய உன்னை நான் ஓட்டிடுவேன். நிச்சயமா ஓட்டிடுவேன். போ மாடு. உன்னை பிடிக்காம விட மாட்டேன். ஐயோ, வாய். விடு. என்ன நீ ஓட்ட முடியா? உட்காருடா. ஐயோ, உட்காருடா. அப்பா, உட்கார். ஐயோ. அப்புறம் நீ என்னடா பண்றடா? அடிக்காதப்பா. அப்பா, ஓடு. ஓடு. ஐயோ பாவம், அவனை விட்டுடுங்க. என்னங்க விட்டுடுங்க. பேய், பேய், என்ன அடிக்காத. பேய், எங்க பேய், என்ன அடிச்சிடாத. சித்தி, நான் தான் மதுமாலா. அப்புறம் அவரே பேய் கிடையாது, மயக்கத்துல இருந்தாரு. அப்படியா? ஆனா இளவரசிமா, நீங்க எப்படிங்க தனியா வந்தீங்க? ஏய் குண்டு பிசாசே, இளவரசர் மனுஷனா மாறிட்டாரு. அப்புறம் மகாராஜா மகாராணியை காப்பாத்த வேதாள் நகருக்கு போயிருக்காரு. இவங்க இனிமேல் இங்கதான் இருப்பாங்க, புரியுதா? வாங்க வாங்க. இவ்வளவு குண்டா இங்க இருந்தா எப்படி அவங்க ஆட போவாங்க? வராங்கல்ல. யார் நீ? உங்க அப்பன். வேதாள், ரொம்ப நல்லது. விக்ரம், நீயே வந்து என் வழியில சிக்கிட்ட. நான் இங்க வந்தது உன்னோட கதையை முடிக்கிறதுக்காக. சொல்லு, என் அப்பா அம்மா எங்க? இப்ப சொல்றேன். காவலாளிகளே, சொல்லு, என் அப்பா அம்மா எங்க? கபால பைரவா, இவனை கல்லாக மாற்று. சுவாமி, விக்ரம், விக்ரம், மகனே, என் செல்லமே. என் செல்லமே. பாத்தீங்களா அவன் நிலைமைய? உன் புள்ளிய அவனை கொல்ல போறான். ஏன் இப்படி பண்ண? என் பையனை சரி பண்ணிடு. தயவு செஞ்சு என் பையனை பழையபடி மாத்திடுங்க. முடியாது. அவன் வெறும் கல்லு. அந்த மதுபாலா அவளை நிச்சயமா தப்பிக்க முடியாது. இல்ல, வேண்டாம். என் காதல உதாசீனப்படுத்தின உன் நிலைமையை பாத்தியா? உன்னுடைய கல் நெஞ்சத்துக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லைல்ல? இப்ப இந்த சமயம் எனக்கு சாதகமாயிடுச்சு. இப்ப நீயே ஒரு கல்லா மாறிட்ட. நீயும் மதுமாலாவும் என்னைக்கு ஒண்ணு சேர முடியாது. உனக்கு மதுமாலா நிச்சயமா கிடைக்க மாட்டா. அவ கிடைக்கவே மாட்டா. நகக்கண்ணி, அந்த கல் சிலையை பார்த்து கண்ணீர் விடுறத நிறுத்து. அவனை மறந்துடு. நீங்களா? வாழ்க்கைங்கிறது வாழறதுக்கு கண்ணீர் சிந்த இல்லை. அப்புறம் உன் வாழ்க்கை விலை உயர்ந்தது. இனிமே என் வாழ்க்கையில என்ன இருக்கு? நிறைய இருக்கு. நீ யாருன்னு என்கிட்ட கேளு. நான் உன் வாழ்க்கையை சந்தோஷத்தால் அலங்கரிக்கிறேன்.
எந்த சந்தோஷம் உனக்கு அவனால கிடைக்கலையோ அதை நான் தரேன். சந்தோஷமா? என் வாழ்க்கையில சந்தோஷமா? அது இனிமேல் இல்லை. குழந்தை பிறந்துடுச்சு. பாடே, பையனா இல்ல பொண்ணா? பையன் பிறந்திருக்காங்க. பையனா? எங்க இளவரசன் நான் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். அந்த குழந்தையோட கையில திரிசூல அடையாளம் இருக்கு. திரிசூலமா? அந்த குழந்தை ரொம்ப பாக்கியசாலி. வேதாள், வேதாள், என்ன குருதேவா? ஆபத்து நெருங்கிடுச்சு. மதுமாலாவுக்கு உன்னுடைய யமன் பிறந்திருக்கிறான். அவனுடைய கதையை முடி. எனக்கு யமனா? இப்பவே போறேன். இந்த நாள் எவ்வளவு நல்ல நாள். மதுமாலா, உன்னத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். நீயும் கிடைச்சிட்ட, உன் பிள்ளையும் கிடைச்சிட்டான். இல்ல இல்ல, அது வந்து இது என்னுடைய குழந்தை. அப்படியா? நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இந்த குழந்தை யாரு, இந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு. வேண்டாம், அது என்னோட குழந்தை தான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு இந்த குழந்தையோட கதையை முடிச்சு அந்த சன்னியாசியோட சாபத்தை முறிவடிக்க போறேன். இல்ல, உயிர் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. அவனை ஒண்ணும் பண்ணிடாத. இங்க இருந்து போயிடு. மறுபடியும் வந்துட்டியா? ஆமா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த குழந்தைய தொட விட மாட்டேன். புரிஞ்சுதா? உன் விருப்பம்னா முதல்ல உன் உயிரை எடுக்கிறேன். பாத்திரம் இடத்துல குத்துற போது ஐயோ, என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத. விடு. கண்ணா, 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 வேண்டாம், போகாத, நிறுத்து. கண்ணா, போகாத, நில்லு. நதியில் தூக்கி எரிந்த குழந்தை அவருக்கு தெரிந்ததே. நாகதேவனின் அருளாலே மீண்டும் வெளிவந்தான், மீண்டும் வெளிவந்தான். வேதாள், வேதாள், எங்க என்னோட செல்லம்? என் குழந்தை எங்க? சொல்லு வேதாள். என்ன உன் குழந்தையா? எனக்கு என் குழந்தைய கொடுத்துரு. ஆசை தீரிய உன் முகத்தை கூட பார்க்கல. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் மேல கருணை காட்டு. உன் கால்ல விழுந்து பிச்சை கேட்கிறேன். பிச்சையா? அன்னைக்கு நான் உன்கிட்ட காதல் பிச்சை கேட்டனே, அன்னைக்கு நீ என்ன பண்ண? சாபம் கொடுத்தான். இவ உன் வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்தா, அப்புறம் என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டான். மதுமாலா, நீ இன்னொருத்தியோட காதலை பறிச்சல, இயற்கை உன் காதலை பறிச்சிருச்சு. வா, வந்து பாரு. எந்த விக்ரம நாகத்துல இருந்து மனுஷனை மாத்தினியோ, கல்லா சிலையா நிக்கிறான் பாரு. கரவனை நல்லா பாரு. சுவாமி, சுவாமி, நீங்க கல்லா மாறிட்டீங்களா? நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நமக்கு ஏன் இந்த நிலைமை? இதெல்லாம் உன் துரதிருஷ்டம் தான். ஒரு பக்கம் உன் புருஷனை இழந்துட்ட, இன்னொரு பக்கம் உன் குழந்தைய இழந்துட்ட. உன்னோட கனவுகளை நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். என் குழந்தைய கொன்னு உன் கையை நீ அழுக்காக்கிக்கிட்ட. இன்னைக்கு இந்த கையால உன்னை நான் கொல்ல போறேன். உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை இந்த உயிரோட விட மாட்டேன். கபால பைரவா, இவளை சிறுசாக்கிடு.
உன்னுடைய நிலைமைய பாத்தியா மதுமாலா? இனிமேல் கைதியா நீ இங்க தான் இருக்கணும். அப்புறம் உன்னுடைய கல் புருஷனை பார்த்து துடிச்சு சாவு. நண்பர்களே, என்னோட அப்பா அம்மாவை தேடி தேடி நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. அப்பா அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதே போல நானும் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையாவே இருப்பேனா? என்னால எங்க அப்பா அம்மாவை எப்பவுமே பார்க்க முடியாதா? கண்ணா, என் செல்லமே. கண்ணா, எங்க போயிட்டாங்க தெரியலையே. அம்மா அம்மா. யாரா நீ? என்னம்மான்னு கூப்பிடுற? நான் உன்னோட பிள்ளை தான். யாருப்பா நீ? நேரம் வந்து என்னம்மான்ற? நான் உனக்கு அம்மாவா? போடா. அம்மா, நீங்களா என்ன பிடிச்சீங்க? எதுக்காக என்ன பிடிச்சீங்க? நீங்களும் என்ன தூக்கி வீசிட வேண்டியதானே? அவங்க என்ன தள்ளி விட்டாங்க பாரு. ஏன்? நான் உங்களை அம்மான்னு சொன்னேன்ல. அம்மாவா? ஆமா, நான் என்னோட அப்பா அம்மாவை தேடி தேடி சோர்ந்து போயிட்டேன். இப்ப நீயே சொல்லு, நான் யார் அப்பான்னு கூப்பிடுறது, அம்மான்னு கூப்பிடுறது? என்னை யார் தான் பிள்ளையா ஏத்துக்குவாங்க? மகனே. நீ என்ன மகனே நான் சொன்னேன். ஆமா. அப்ப நான் உன் பையனா? எனக்கு அந்த பாக்கியம் இல்லப்பா. அம்மாவாகிற தகுதி எனக்கு இன்னை வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நான் யாருன்னு தெரியாம நானும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாசங்கிற விளக்கு யார் ஏத்துவாங்க? இன்னைக்கு என் மனசுல நீ பாசத்தை உண்டாக்கிட்ட. இன்னையில இருந்து நீ என் குழந்தை. அம்மா, இன்னையில இருந்து நான் உன்னை என் பிள்ளைய ஏத்துக்கிறேன். சரி வா, என் கூட வாப்பா. எங்க? நம்ம வீட்டுக்கு. ஆனா என்னோட நண்பர்கள் யாரு? இந்த நாகம் தான் என் நண்பன். என் பிள்ளை எங்க இருக்கானோ அங்கேயே அவனோட நண்பனும் இருப்பான். அவனையும் கூட்டிட்டு போவோம் வா. அம்மா, உன்னுடைய வீடு எவ்வளவு அழகா இருக்கு. உள்ள வாப்பா கண்ணா, இதை விட இன்னும் அழகான விஷயங்களை காட்டுறேன். வாடா கண்ணா, வாடா வாடா வாடா. ஆஹா, இங்க பாரு. உயிருள்ள அழகான ஒரு பொம்மை, ரொம்ப அழகா இருக்கு. யார் இது? ஒரு அபாக்கியவதி. இன்னைக்கு அவளை நினைச்சு அவளே அழுதுகிட்டு இருக்கா. வாப்பா கண்ணா வா, இத பாரு. இந்த பொம்மை கையில வாள். இவர் என்ன வீரமான ஆளா? ஆமாம்ப்பா, தான் தலையெழுத்த நினச்சி ஒரு பொம்மை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அதுதான் எனக்கு யமனா இருந்தது. நான் அந்த குழந்தையோட கதையை நிரந்தரமாக முடிச்சிட்டேன். கதையை முடிச்சிட்டீங்களா? அம்மா, இவர் யாரு? இவர்தான் மகாராஜா நாகக்கண்ணி. இந்த பையன் யாரு? உனக்கு எப்படி கிடைச்சான்? ஒரு விலை மதிக்க முடியாத முத்து. குப்பையில கிடந்தான். நான் இங்க இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இவன் இங்கேயே இருப்பான், என்னுடைய மகனா. அப்படியா? அப்புறம் இது? இவங்க என் நண்பர்கள். நாகம் உனக்கு நண்பனா? ஆமா, இவங்க தான் என்ன வளர்த்து ஆளாக்குனது. கண்ணா, என்கிட்ட வாயே. இனிமேல் நாங்க உன்னை வளர்ப்போம். உனக்கு நல்ல துணிமணிகளை கொடுப்போம், நல்ல உணவுகளை கொடுப்போம். யாரங்கே? இந்த பையனை உன் கூட கொண்டுட்டு போய் நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு வா.